ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஹைட்ராபாடி டெசர்ட்டு. இதோட பேர் வந்து ஷாஹி துக்குடா. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த டெசர்ட்டுக்கு தேவையான பொருள் பால், நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க, ப்ரெட்டு, அப்புறம் நட்ஸு, கேஷ்யூ, பாதாம் ரெண்டுமே இந்த மாதிரி இது பண்ணி வச்சுருக்கேன், பீல் பண்ணி வச்சுருக்கேன், கீ, சுகர். ஃபஸ்ட்டு ஒரு பேனை நல்லா ஹீட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணோன்னே அதில் 1 டீஸ்பூன் கீ போட்டுட்டு அந்த கீ நல்லா உருகிற வரைக்கும் அதை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ண பிறகு நம்ம ஆல்ரெடி பீல் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம்ல நட்ஸ் எல்லாம், அதை நல்லா இதில் ஆட் பண்ணிடணும். நம்ம ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் அது வந்து ஃப்ரை பண்ணணும். இப்போ சைட் பை சைட் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரெட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை 4 கார்னர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துட்டு தெரியுதா, ஸோ அந்த ப்ரௌன் கலராக இருக்குல்ல, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இன்டர்செக்ட் பண்ணணும். அதை பாருங்கள், ட்ரையாங்கிள் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சா. இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ கட் பண்ண ப்ரெட் இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த நட்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக ஆகிடுச்சு. ஸோ அதை ஒரு பவுலில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் இந்த பக்கம் நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வில் பால், அந்த திக்காக பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து நல்லா ஹீட் பண்ணுறேன் அதில். ஸோ அதை ஹீட் பண்ணிகிட்டே இருக்கிற டைமில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ரெட்டு நம்ம இன்டர்செக்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டுக்காக ஒரு கீ ஃபஸ்ட்டு போட்டுடுறேன் நான். அதோட இதை வந்து நல்லா இது பண்ணுறதுக்கு நல்லா அந்த மாதிரி கீ வந்து நல்லா உருகின பிறகு இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன். இந்த ப்ரெட் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் இப்போது. ஸோ ப்ரெட்டு இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், கலர் தெரியுதா, அந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஆன பிறகு அதை வந்து நம்ம இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி மற்ற இருக்கிற ப்ரெட்டையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி டீப்பாக அதாவது நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தெரியுதா எவ்வளோ கோல்டன் ப்ரௌனிஷாக இருக்குன்னு. அந்த கோல்டன் ப்ரௌன் வரும்போது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ பாலை நல்லா இந்த மாதிரி காசி அதில் மேலே ஒரு லேயர் வரும்ல, அதை தனித்தனியாக நம்ம பிரித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம குங்குமப்பூ ஆட் பண்ணலாம். குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான், ஏன்னா அது ஜஸ்ட் ஒரு கலர் தரும், அவ்வளோதான். டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்க போகிறதில்ல உங்களுக்கு குங்குமப்பூவால். ஸோ பாலில் வந்து இப்போ குங்குமப்பூ ஆட் பண்ண பிறகு அந்த மிச்ச நட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, இப்போ அந்த நட்ஸை வந்து இதில் நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி அதுவும் நல்லா நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். பால் வந்து கொஞ்சம் திக்கியாக இருக்கணும், ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. நான் பசும்பால் தான் எடுத்திருக்கேன், எனக்கு பசும்பால் கிடச்சது, நான் பசும்பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி நல்லா ஹைலி ஃபேட்டு இருக்கிற பாலாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் ஸ்வீட்டுக்கு. ஸோ இப்போ ஏலக்காய் இடித்து வச்சுருக்க ஏலக்காவை எடுத்து இதில் போடுறேன். ஸோ இப்போ அந்த சைடு ப்ரெட் நம்ம ஆல்ரெடி இது பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நல்லா இப்போ நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து எடுத்துட்டு இந்த பாலையும் அதுக்குள்ளே நல்லா காசி சுகர் ஆட் பண்ணுறேன். எனக்கு சுகர் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு, நான் நல்லா ஸ்வீட் சாப்பிடுவேன், ஸோ நல்லா சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்டர் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வரணும், நல்லா கொதித்து பால் வந்து நல்லா கொதித்து அந்த திக்னஸ் வரணும், சுண்டணும் இருக்கிற அளவுக்கு. சுண்டின பிறகு பாருங்கள் எனக்கு எவ்வளோ சுண்டி இருக்குது பால்னு பார்க்கும் போதே தெரியும், ஒரு மாதிரி க்ரீம் லேயர் மாதிரி இருக்கும். இப்போது இதை எடுத்து அதில் ஊற்ற வேண்டியதான். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நல்லா ஊற்றி விட்டுறணும். ஸோ அவ்வளோதான், நம்ம ஷாஹி துக்குடா ரெடி. ஸோ இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.